அப்படின்னு. நான் என்ன சொல்கிறேன், கிஷோர் மாதிரியான இந்த நக்சலைட்டுகளுக்கு, அரலூசுகளுக்கு என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னால், நீங்கள் வேணால் படுத்துட்டு கனவு காணுங்க, பிரதமர் வந்து மோடி அவர்கள் பிரதமர் ஆகலை அப்படின்னு கனவு காண்டுட்டு அட்லீஸ்ட் நைட்டு தூங்குற அந்த ஒரு 10 மணி நேரம் 12 மணி நேரமாவது உங்களுக்கு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழுங்க. அதுக்கப்புறம் யாராவது எழுப்புனா திருப்பி ரியாலிட்டிக்கு வந்துடுவீங்க. நரேந்திர மோடி அவர்கள் 3வது முறை பிரதமராக இருக்கார், 4வது 5வது முறை ஆவாரா அப்படிங்கிறதுலாம் நம்ம பார்க்கலாம். ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு கருத்தின்படி அவர் தான் மீண்டும் பிரதமர் ஆவார் அப்படிங்கிறது சொல்லப்படுது. ஸோ டைம் ட்ராவல் மிஷனில் போய் அவரை மாற்றுறதுலாம் சாத்தியம் கிடையாது. இன்னும் அந்த மிஷன்லாம் கண்டுபிடிப்பாங்களா அப்படிங்கிறதும் தெரியல. ஸோ தூக்கத்தில் கனவு கண்டுட்டு உங்களுடைய கனவை நிறைவாக்கிக்கோங்க அப்படிங்கிறது தான். 2வது விஷயம், கிஷோர் மாதிரி இப்போ நடிகர்கள்லாம் மோடியை மாற்றணும்னு சொல்கிறாங்க. ஆனால் 2021க்கு முன்னாடி போய் முதல்வரை மாற்றணும் அப்படின்னு சொல்கிறது இல்லையே. இதே தமிழக முதல்வரனுடைய ஆட்சியில் தான் நம்ம பார்க்குறோம், கள்ளசாராயம் குறித்து எத்தனையோ பேர் இறந்து போயிருக்காங்க. அதே மாதிரி வடபகுதியிலேருந்து இந்திய பகுதியிலேருந்து வரக்கூடிய தொழிலாளர்களை வந்து எந்த அளவுக்கு துன்புறுத்தியிருக்காங்க. சமீபத்தில் பார்த்தா 3 பேரை புருஷன் பொண்டாட்டி குழந்தைங்களை வந்து வெட்டி கொன்னதை நம்ம பார்த்தோம். அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய தோட்டத்தில் காடுகளில், அதாவது திருப்பூர் பக்கத்தில் தோட்டத்தை காடுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி காட்டுக்குள்ளே வாழக்கூடிய முதியோர்களை கொல்ற விஷயம், இந்த மாதிரி செய்தியெல்லாம் நான் முன்னாடி பார்த்தது கிடையாது. இப்போ தான் சமீபத்தில் தான் நம்ம பார்க்குறோம். பெண்களுக்கு நிகழக்கூடிய தவறுகள், பிரச்சனைகள் அதில் பாதி கூட ரிப்போர்ட் ஆகிறதில்ல, வெறும் 10% தான் ரிப்போர்ட் ஆகுது. அதுவே மிகப்பெரிய அளவில் இருக்குது. லாக்அப் டெத்து 24, 27 லாக்அப் டெத்து வந்து தமிழகத்தில் நடந்திருக்கு. விவசாயிகள் தற்கொலை பண்ணிகிட்டு இருக்காங்க, இளைஞர்கள் தற்கொலை பண்ணிகிட்டு இருக்காங்க, வேலை வாய்ப்பு இல்லாமல். அதே மாதிரி பட்டியல் சமுதாய மக்களுக்கு மான மரியாதையோட வாழ முடியல. அவங்களால ஒரு நிகழ்ச்சியில் கொடியேற்ற முடியல, அவங்களுக்கு உட்கார இடம் தர மாட்டுறாங்க. அவங்க தண்ணி குடிக்கக்கூடிய தொட்டியில் யாரோ போய் மலம் கலந்துட்டு இன்னும் அவங்க யாருன்னு தெரிஞ்சுக்க முடியாமல் அரெஸ்ட் பண்ணாமல் இன்னும் அந்த விஷயங்கள்லாம் தொடர்ந்து போயிட்டு இருக்கு. இவ்வளோ பிரச்சனை தமிழ்நாட்டில் இருக்குது. கிஷோர், நீங்கள் தமிழ் படத்தில் நடிச்சிட்டு இருக்கீங்க. மோடியை டைம் ட்ராவல் பண்ணி மாற்றுறதுல ஒரு பக்கம் இருக்கட்டும், அட்லீஸ்ட்டு சிஎம்ஐ டைம் ட்ராவல் பண்ணி மாற்ற முடியுமா அப்படிங்கிற சிந்திக்கவாவது தொடங்குங்க. ஸோ பிரச்சனை நம்மளை சுற்றி நிறையா இருக்குது. உங்களுடைய சினிமா வாய்ப்புகளுக்காக, உங்களுடைய அரசியல் நீங்கள் தான் பொலிட்டிக்கல் ஐடியாலஜின்னு சொல்லுவாங்க இல்லையா, நீங்கள் ஒரு கம்யூனிஸ்ட் நக்சல், அதனால தான் நீங்கள் வந்து வெற்றிமாறன் எடுத்த விடுதலை போன்ற ஒரு கம்யூனிஸ்ட் நக்சல் பயங்கரவாத படத்துலலாம் நடிச்சிருக்கீங்க. ஸோ அந்த மாதிரி படத்தில் நடித்தவங்களுக்கு இப்படி தான் பேச தோணும். அது வந்து நிஜமாக போகிறது கிடையாது. பிரதமரை மாற்றணுன்னா மக்கள் தான் வாக்களிக்கணும். அந்த மக்களை போய் சந்தித்து இழந்து போன கம்யூனிஸ்ட் கட்சிகள், இயக்கங்கள் மேலே மக்களுக்கு போன நம்பிக்கையை மீண்டும் பெறுவதற்கான முயற்சியில் ஈடுபடுங்க. ஷார்ட்கட்லாம் தேடாதீங்க. இந்த டைம் ட்ராவல் மிஷின் அது இதெல்லாம் தேடி சோம்பேறியாக இருக்காதீங்க. புத்துணர்ச்சியோடு போய் வேலை செய்யுங்க களத்தில்.